வணக்கம் தமிழக மக்களே. இந்த குடிகார மாக்காப்பா, அந்த மனக்கட்ட மாக்காப்பா இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு குடிகார மாக்காப்பா மேல ஈசிஆர்ல பெண்கள் கிட்ட தப்பா நடந்தா ஏகப்பட்ட பேர் எனக்கு வீடியோ ஆதாரம் தரம்னாங்க. ஓகேங்களா, இதே வந்து புகழ் வந்து ஒயின் ஷாப்ல தண்ணி அடிச்சுட்டு காசு கொடுக்காம மலேசியாவில் அடிச்சு ஒயின் ஷாப்ல உட்கார வச்சிருந்தாங்க. என் ஃப்ரெண்டு தான் காசு கொடுத்து 2000 வெள்ளி கொடுத்து கூட்டு போனாங்க. இது எல்லாமே உண்மையான நடந்த சம்பவங்கள், சத்தியமான சம்பவங்கள். இப்போ விஜய் டிவியில் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அப்புறம் அந்த ஜேர்னலில் இருக்கிற ஒரு ஆங்கர்னு பார்த்தீங்கன்னா மாகாப்பா தான். அந்த மாதிரி ஒரு ஆங்கரை வந்து இவர் வந்து தரம் தாழ்த்தி பேசி இவர் தரத்தை வளர்த்துக்கலாம் சொல்லி தான் இதை பண்ணிட்டு இருக்காரு. அங்கேருந்து போடா நாயே நீ இவனை துரத்தி விட்டுருந்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு எவ்வளோ பெரிய அவதூறு பரப்புறதுக்கு இவனுக்கு வாய் வந்திருக்குமா? இந்த மாக்காப்பா ஆனந்த்ன்ற குடிபோதையில வந்து அடிச்சு இரும்பு அடியால தாக்கி எனக்கு காலில் வந்து ரத்த காய் ஏற்பட்டிருக்கு, வலது காலில். டிவியில் அந்த ஷோவில் ஷூட் நடக்கிற நேரத்தில் அங்கே வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடியே தோல் மேலே கை போட்டுவிட்டு எத்தனை நாளாக வந்து உன் ஹஸ்பண்ட் கூடவே வாழ்ற, ஒரு நாள் என் கூட வந்து வாழுன்னு சொல்லிட்டு ஆபாசமாக பேசிட்டு இதை காமெடின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது போதான்னு சொல்லிட்டு கானா வினோத் அவர்கள் இருக்காரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட வந்து ரொம்ப முரண்பாடா நடந்துன்னு இருக்கிறாப்புல. அதுக்கான காரணம் ஒண்ணுமே கிடையாது. திவாகர் வந்து பயங்கரமா அந்த மாதிரி கேஸ்ட் பாக்குற மனுஷன் தான். அதனாலதான் வந்து கானா வினோத் மேல அவனுக்கு ஒரு முரண்பாடு. உள்ள வந்து பெண்களை சீண்டி இருக்கிறா போல ரொம்ப ஆபாசமா பேசி இருக்கிறாரு. அதனால வந்து அந்த செட்ல இருந்த புகழ், கானா வினோத் அவர்கள், மாகாப்பா ஆனந்த் அவர்கள் இவங்க எல்லாம் என்ன சேர்ந்து இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப துரத்திட்டாங்க. எல்லா ஷோஸ்ல இருந்தும் விஜய் டிவில இருந்து ஒன்னொன்னா துரத்திட்டாங்க. அண்டா கசமன் பண்ணாரு, அதுலயும் போயிட்டு ஒரு சில்மிஷம் பண்ணிருக்காரு. இவர் மாற்றுறது எல்லாமே பொம்பளை கேஸ் தான். கல்யாணம் ஆகலன்னு சொல்லி சாதிச்சிருந்த திவாகரோட மொத்த லைஃப் ஹிஸ்டரியையும் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேவா, வெளியே வந்ததுக்கு அப்புறமா அதையும் கதர்னா போதும். இல்லவே இல்லைன்னு. திவாகருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. திவாகர் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி. திவாகர் பொம்பளை பொறுக்கின்றத நம்ம மட்டும் பேசினது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ மாகாப்பா அவர்களும் அதை தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனையில வந்து தப்பு திவாகர் மேல மட்டும். ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா சதாம் பாய் தான் இருந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம ஒன்று அதிகபட்சம் பேசினா ஏதாவது ஒரு உணவு இல்லை ஒரு மீட்டு அதெல்லாம் விட்டுட்டோம்னா அந்த ஒரு பீஸ் தான். அந்த மீட்டில் ஒரு பீஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒரு பீஸ் திவாகர்னு சொல்லிட்டு அந்தாலும் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஸில் போய் மாட்டிட்டு நமக்கு ஒரு கண்டென்ட் வந்து கொடுத்துட்றாப்புல. சரி இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம மேலேயுமே அவருக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. நம்ம தான் நிறைய விஷயத்த வந்து லீக் பண்ணிட்டோம், அதனாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனையுமேன்றது மட்டும் இப்ப பேசின தகவல் படிலாம் தெரிய வருது. இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி நம்ம மேலேயுமே அவருக்கு ஒரு சின்ன காண்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தலைவர் என்ன பண்றா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒண்ணு போடுறான். இந்த மாதிரி என்னை அடிச்சுட்டாங்க குக் கோமாளில, புகழ், கானா வினோத், மாகாப்பா ஆனந்த் 3 பேரும் சேர்ந்து என்னை அடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறான். அடுத்த நாள் போய் கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் தரேன்னு சொல்லி அவர் எப்பயும் ஒன்று பண்ணுவாப்ல, இல்ல இந்த லெட்டர்லாம் அப்படி வச்சு அப்படி ஆத்திக்கிட்டே ஒரு வீடியோ, அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறான். அடுத்து என்ன ஆச்சு, ஏன் இந்த கம்ப்ளைண்ட், இது உண்மையிலே திவாகர் மேல நியாயம் இருக்கா? எப்பயுமே நம்ம பேசி முடிக்கும் போது திவாகர் மேல நியாயம் இல்லைன்ற மாதிரி முடிச்சிருவோம். இதுலயாச்சும் திவாகர் மேல நியாயம் இருக்கா? இப்போ திவாகர் வந்து பிக் பாஸ் உள்ள போறதுக்கு முன்னாடியில இருந்து அவன் மேல இருந்த குற்றச்சாட்டுகள், உள்ள இருக்கும்போது நாங்க வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாமே படிப்படியா வெளியே வந்ததுக்கு அப்புறம் உண்மைன்னு அவனே நிரூபிச்சிட்டாப்புல. திவாகர் உள்ள இருக்கும்போதே நம்ம என்ன பேசணும், திவாகர் கண்டிப்பா உள்ள வந்து கேஸ்ட்டை பத்தி பேசுவான், பொண்ணுங்க கிட்ட சில்மிஷம் பண்ணுவான், இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருந்தோம். அதே மாதிரி உள்ளே இருக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி சாதிச்சிருந்த திவாகரோட மொத்த லைஃப் ஹிஸ்டரியையும் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேவா, வெளியே வந்ததுக்கப்புறமா அதையும் கதர்னா போல. இல்லவே இல்லைன்னு நம்ம எல்லாமே ஆதரவுபூர்வமாக வெளியிட்டிருக்கோம். திவாகருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. திவாகர் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கின்றத நம்ம மேலே பேசிட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திவாகர் பொம்பளை பொறுக்கின்றத நம்ம மட்டும் பேசினது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ மாகாப்பா அவர்களும் அதை தான் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இந்த பிரச்சனையில வந்து திவாகர் மேலே தப்பு திவாகர் மேலே மட்டும்தான். ஏன்னா உள்ளே போயிட்டு ஒரு ஷோவுக்கு போயிருக்கான் விஜய் டிவியில். அந்த ஷோவில் ஷூட் நடக்கிற நேரத்தில் அங்கே வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடியே தோல் மேலே கை போட்டுக்கிட்டு எத்தனை நாளாக வந்து உன் ஹஸ்பண்ட் கூடவே வாழ்ற, ஒரு நாள் என் கூட வந்து வாழுன்னு சொல்லிட்டு கேட்டால் காமெடின்னு வேற இதை சொல்லிட்டு ஆபாசமாக பேசிட்டு இதை காமெடின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்திருக்கிறாப்புல. அது போதான்னு சொல்லிட்டு கானா வினோத் அவர்கள் இருக்காரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட வந்து ரொம்ப முரண்பாடா நடந்துன்னு இருக்கிறாப்புல. அது பிக் பாஸ்ல இருந்தே அந்த முரண்பாடு இருக்குது. அதுக்கான காரணம் ஒண்ணுமே கிடையாது, கேஸ்ட் தான்.
திவாகர் வந்து பயங்கரமா அந்த மாதிரி கேஸ்ட் பார்க்குற மனுஷன்தான். அதனால தான் வந்து இவர் கானா வினோத் மேல அவனுக்கு ஒரு முரண்பாடு, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ள வந்து பெண்களை சீண்டி இருக்கிறா போல, ரொம்ப ஆபாசமா பேசியிருக்கிறாரு. அதனால வந்து அந்த செட்ல இருந்த புகழ், கானா வினோத் அவர்கள், இவர் மாகாபா ஆனந்த் அவர்கள், இவங்கெல்லாம் என்ன சேர்ந்து சொல்லியிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரே ஆவேசப்பட்டு அடிச்சிட்டாங்க சொல்லிட்டு ஒரு பொய் வழக்கு எடுத்துன்னு வந்து வழக்கம் போல ஸ்டேஷனில் வந்து ஸ்டண்ட் பண்ணி மறுபடியும் பிரபலம் ஆகிறதுக்கு, ஏன்னா இப்போ துரத்திட்டாங்க எல்லா ஷோஸ்லேருந்தும், விஜய் டிவிலேருந்து ஒன்று ஒன்றா துரத்திட்டாங்க. அண்டா கசம்னு பண்ணார், அதுலேயும் போயிட்டு ஒரு சில்மிஷம் பண்ணியிருக்காரு. இவர் மாட்டுறது எல்லாமே பொம்பளை கேஸு தான். யாராவது இப்போ உங்க கூட ஒர்க் பண்ற ஒரு கோ ஒர்க்கர்ஸை வந்து யாராவது சீண்டுனா, ஒரு புது நபர் உள்ள வந்து நீங்க சும்மா இருப்பீங்களா? இவர் மாகாபா ஆனந்தா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், கானா வினோத்தா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து ஒரு பிரபலமானவங்க. அது இல்லாம வந்து இவர் மாகாபா ஆனந்தும் புகழும் வந்து விஜய் டிவியோட ப்ராப்பர்ட்டி அவங்க எல்லாம். அந்த செட்ல வந்து நீ புதுசா உள்ள போயிட்டு ஒரு பெண்ணை வந்து சீண்டும் போது அவங்க வந்து கேட்க தான் செய்வாங்க. இப்போ நீங்களே உங்க செட்ல வந்து ஒரு பெண்ணை வந்து யாராவது வந்து ஆபாசமா பேசினாலோ, ஒரு தரக்குறைவா பேசினாலும் நீங்க கம்முன்னு இருந்துருவீங்களா? அந்த மாதிரி தான் அங்க நடந்துருக்குது, வேற ஒண்ணுமே நடக்கல. அதுக்கு போயிட்டு இவங்க 3 பேர் மேல வழக்கு தொடர்ந்து, பாவம் அவங்க 3 பேர் வந்து இதுல வேற வந்து மாகாபா ஆனந்த் வந்து குடிச்சிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட். யாராவது வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல குடிச்சிட்டு வர முடியுமா உள்ள? இல்ல, அதை தாண்டி அது வந்து நம்ம நார்மலா ஒர்க் பண்ற மாதிரி இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் ஒரு ஷோவா எடுக்க போறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா எடுக்கிற ஒரு ஷோ. அதுல முதல்ல அவர் வந்து மாகாபா ஆனந்த்ன்றவரு அந்த விஜய் டிவியோட நல்ல ரெப்யூட்டட் பர்சன். அவரோட சீனியர் எத்தனை பேர் இருப்பாங்க அந்த செட்டில், அவருக்கு கீழே ஜூனியர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க. இவங்க எல்லார்கிட்டையும் மதிப்பும் மரியாதையும் கொண்ட ஒரு மாகாபா எப்படி குடிச்சிட்டு வந்து ஒரு செட்ல நிக்க முடியும்? ஏன்னா இப்ப அதுல இருக்க ஜட்ஜஸ் நம்ம வந்து முக்கியமா பார்க்கணும். மேஜரா வந்து ரோஜா மேம் வந்து இப்ப புதுசா ஜட்ஜா வந்து அடாயி அங்க உட்கார்ந்துருக்காங்கன்றப்போ, அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாரும், அதாவது தாமு அவர்கள் இருப்பாங்க, ஸோ இன்னும் 2-3 ஜட்ஜ் இருப்பாங்க, வந்திருக்க கண்டஸ்டன்ஸ்லயுமே ஒரு சில ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆட்கள், மனோ அவர்கள் இருப்பாங்கன்றப்போ இவங்களுக்கு நடுவில் குடிச்சிட்டுலாம் வந்து ஒரு ஆளை நிக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் ஷெஃப் தாமு சார் இருக்கிறாரு, அவர் வந்து எவ்வளவு பெரிய ஆள், அவர் வந்திருக்கிறாரு, ரோஜா மேம் வந்திருக்காங்க. இவங்க முன்னாடி எல்லாம் வந்து இவர் வந்து அப்படி குடிச்சிட்டு வந்து நின்று இருந்தா மாகாபா ஆனந்த் அவர்கள், அவர் மரியாதையை அவர் தான் இழந்திருப்பார். அந்த ஷோவை விட்டு எப்போவோ வெளியே எடுத்துட்டு இருப்பாங்க மாகாபா ஆனந்த. அப்படியெல்லாம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே மாகாபா ஆனந்த் மேல இத்தனை ஆண்டுகளாக எந்த ஒரு அந்த சினிமா அந்த துறை சார்ந்தவங்க யாருமே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை மாகாபா ஆனந்த் மேல வைக்கவே இல்லை. புதுசா வந்த இந்த திவாகர், பொம்பளை பூரிக்கு திவாகர்னு தான் சொல்லணும், மேல மேல பொம்பளை கேஸ்ல தான் மாட்டின்னு இருக்கிறாப்புல இந்த பொம்பளை. அதுதான் எனக்கு வேற ஏதாவது ஒரு கேஸ்ல இவர் மாட்டிட்டா கூட நம்ம ஒரு மாதிரி டைவர்ட் ஆகி போயிடலாம். ஏங்க அவர் மாட்டுற எல்லா கேஸ்லயும் நம்ம தானே எடுத்து வெளியே விடுறோம். எப்ப நம்ம உட்காந்து பேசினாலும் ஏதோ ஒரு பொண்ணுனாலதான் பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, இல்ல ஒரு பொண்ணை வச்சு சுத்தி இருக்கவங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏதோ ஒரு ஆள் அப்படின்ற மாதிரிதான் கடைசியில அந்த பொண்ணுன்ற வார்த்தையில தான் திவாகர் வந்து மாற்றாப்புல. பிக் பாஸ்ல பண்ணாத கூத்தா, கையை பிடிச்சி இழுத்தது என்ன, தூக்கி இன்னும் சுத்தினது என்ன, எது அதெல்லாமே பெருமையா பேசினு இருக்கிறார் வெளியே வந்துட்டு இன்டர்வியூங்கள்ல, யூடியூப் சேனல்ல உட்காந்துன்னு. அதனால வந்து இவர் வச்ச குற்றச்சாட்டு வந்து மாகாபா அவர்கள் மேல பொய்யான குற்றச்சாட்டு தான். யாருமே வந்து குடிச்சிட்டு ஒரு அந்த செட்டுக்குள்ள குக் வித் கோமாளின்றது ஒரு மிகப்பெரிய ஷோ, அங்க எத்தனை ஆர்டிஸ்ட் உள்ள வந்திருக்கிறாங்க, அந்த ஆர்டிஸ்ட் நம்ம பாக்குற ஆர்டிஸ்ட் அத்தனை பேர் இருக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஜட்ஜஸ் அவங்க வந்து அவ்வளோ பெரிய மனுஷன், ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஆளுங்க, அவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல மாகாபா ஆனந்தால குடிச்சிட்டு அந்த ஒரு 18 மாகாபா ஆனந்த் சொல்ற மாதிரி 18 மணி நேரம் குடிச்சிட்டு வரத்தானால நிக்க முடியுமா ஸ்டேடியா? அதை தாண்டி இப்ப தனியார் ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுக்கும் போதும், அதாவது ஒரு தனி நபரை எவ்வளவுக்கு எவ்வளவு தரம் தாழ்த்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு திவாகர் வந்து பேசக்கூடிய ஒரு நபர் எப்பயுமே. யாராவது ஒருத்தவங்க வந்து தன்னை வந்து தப்பா சொல்லிட்டாங்க, தன்னை பத்தி ஒரு தப்பான விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் வந்து வெளியிடக்கூடிய ஒரு ஆள் தான் திவாகர். இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, கானா வினோத்தை வந்துட்டு இவன் வந்து ரோட்ல வந்து அடிச்சுட்டு தெரிஞ்சிட்டு இருக்க ஒரு பையன் ரோட்ல வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு எதுக்கும் இல்லாம ரொம்ப ரொம்ப லோவான ஆளு, ரொம்ப லோ குவாலிட்டியில இருக்கவரு, அந்த மாதிரியான ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு தனிப்பட்ட நபரை ஒரு சாதி சார்ந்த, அதாவது கேஸ்ட் சார்ந்து இந்த மாதிரி அடையாளப்படுத்துறதுன்றது எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? திவாகர் வந்து ரொம்பவும் வந்து மோசமான மனநிலை கொண்ட ஒரு நபர் தான் திவாகர், ஜாதி வெறியன்னு சொல்லலாம். அதனால தான் வந்து வினோத் அவர்களை பார்க்கும்போது எல்லாம் வந்து அந்த சமுதாயத்தை வந்து எப்படி தரம் தாழ்த்தலாம்ன்றத மட்டுமே ஒரு வஞ்சனை வச்சுக்கிட்டு பேசுறவர் தான் திவாகர், புரியுதுங்களா? திவாகர் வந்து தான் பெரிய சமுதாயத்தை சேர்ந்தவன், இதெல்லாம் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர்கள் சொல்லி அந்த ஒரு மனநிலையில தான் வந்து கானா வினோத் அவர்களை வந்து இவர் வந்து
ஆரம்பத்துல இருந்து பிரச்சனை அதுதாங்க. ஏற்கனவே வந்து திவாகர் பிக் பாஸ்ல இருக்கும்போது உள்ள போன 3வது நாளே நம்ம வந்து பேசியிருந்தோம் ஒரு விஷயத்த. அதாவது வந்து திவாகர் உள்ள போயிட்டு வந்து கண்டிப்பா வந்து கேஸ்டிசம் பேசுவா போல, சமுதாயத்தை பத்தி பேசுவா போல, உள்ள போய் கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு. அதே பிரச்சனை தான் ரொம்ப மிகவும் வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒருத்தரை துரத்தி வன்மம் கக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திவாகர் வந்து கானா வினோத் அவர்கள் மேல துரத்தி வன்மத்தை கக்கின்னு இருக்கிறா போல. வேற ஒண்ணுமே கிடையாது. இது வந்து முழுக்க வந்து அந்த சமுதாயத்தை நீ பாத்திருக்கியா வந்து கானா வினோத் சுத்தி நின்றாருன்னு சொல்லிட்டு இப்ப பேசுறத முதல்ல வந்து இந்த மாதிரி தற்கூரிகளை, பைத்தியக்காரர்களை, பொம்பளை பொறுக்கி திவாகரை இன்டர்வியூ எடுக்கிறத நிப்பாட்டிடுங்க யூடியூப் சேனல். ஆனா அதை தாண்டி என்னன்னா, அவரோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. இப்போ இந்த இஷ்யூக்கு அப்புறம், இந்த இஷ்யூவை வெளியே சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. ஒவ்வொருத்தரோட கேரக்டரையும் எப்படிலாம் டிஸ்கிரிமினேஷன் பண்ணலாம், அதாவது எப்படி கீழே இறக்கி நம்மளால பேச முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோவை. தமிழக மக்களே, நான் இப்ப பார்த்தேன் இந்த குடிகார மாக்காப்பா, அந்த மனக்கட்ட மாக்காப்பா இருக்கான் இல்லையா, இப்போ வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கேன் நம்மளை பற்றி தப்பான தகவல்கள். அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணது நான், ஏன் முன்னாடி வந்து மாக்காப்பா ஆஜராயிருக்கணும். நான் மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் இவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் விளக்கம் கொடுத்துருக்கானா. எல்லாரும் நல்லா பொதுமக்கள் நோட் பண்ணிக்கோங்க. அவன் வந்து ஒரு குடிகாரன், குடிச்சிருக்கான். அப்போ மெடிக்கல் செக்கு, மெடிக்கல் மெமோ போட்டிருந்தா ஓகேங்களா, அந்த டெஸ்ட்டில் மாக்காப்பா குடிச்சது உறுதியாயிருக்கும். ஓகேங்களா, நான் மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் இவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஆஜரானா. ஏன் அன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்காம இன்னைக்கு சொல்கிறான் கேட்டால், நான் யாரோ ஒரு பெண் மேலே கை போட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மாக்காப்பா மேலே ஈசிஆரில் பெண்கள் கிட்ட தப்பா நடந்த ஏகப்பட்ட பேர் எனக்கு வீடியோ ஆதாரம் தரம்னாங்க. ஓகேங்களா, மாக்காப்பாவுக்கு குடிச்சா தாய்க்கும் தரதுக்கு வித்தியாசமே தெரியாதுங்க. இதே புகழ், ஓகேங்களா, இதே வந்து புகழ் வந்து ஒயின் ஷாப்பில் தண்ணி அடிச்சுட்டு காசு கொடுக்காம மலேசியாவில் அடிச்சு ஒயின் ஷாப்பில் உட்கார வச்சுருந்தாங்க. என் ஃப்ரெண்டு தான் காசு கொடுத்து 2000 வெள்ளி கொடுத்து கூட்டு போனாங்க. இது எல்லாமே உண்மையான நடந்த சம்பவங்கள், சத்தியமான சம்பவங்கள். இவங்கெல்லாம் என்னை பற்றி பேசுகிறானுங்க. ஓகேங்களா, ஸோ என்னை தாக்குனது உண்மை, இரும்பு ராடால் எரிஞ்சது உண்மை. மக்களே, அவங்க வந்து திருப்பி நாங்கள் பதில் கொடுக்குறீங்க, உதவியே பதில் கொடுக்கல. நான் நிறைய இடங்களில் இந்த விஷயத்தை சொல்லி பேட்டி கொடுத்து உண்மையை எக்ஸ்போஸ் பண்ணுறனால இவங்க வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகேங்களா, மாக்காப்பா அண்டாக்கா கசமில் நான் கடவுள் மேலே ஆணியா, நான் படித்த படிப்பு மேலே சத்தியமா சொல்றேங்க, உள்ள உட்காந்து மாக்காப்பா தண்ணி அடிச்சார். அவர் கூட நான் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். ஓகேங்களா, ஏன்னா ஒரு ரூம் பக்கத்து ரூம்ல இருந்துச்சு, ஏதோ பேசுறதுக்காக போனேன். அண்டாக்கா கசம்ன்ற ஷோல மாக்காப்பா விஜய் டிவி உள்ள ப்ரொடக்ஷன் ஹவுஸ்குள்ள தண்ணி அடிச்சது நானே என் கண்ணால பார்த்தேன். ஓகேங்களா, ஸோ அப்பவே தண்ணி அடிச்சிருந்தா அப்படி. ஓகேங்களா, நான் திருப்பி சொல்ல வரேன், எனக்கு மக்கள் கிட்ட இவங்கெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு அந்த போதை தெளிஞ்சு அந்த, ஏன்னா இவர் சொன்ன ஒரு வார்த்தைகள் ஒன்று இருக்குல்ல, அதாவது இப்போ என்னன்னா, தாய்க்கும் தாரத்துக்குமே வித்தியாசம் தெரியாத ஒரு நபர், ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லி பேசுறதுன்றது எந்த வகைக்கு தவறு நினைக்கிறீங்கன்னா, தன் மேல ஒரு குற்றம் இருக்குன்னா அந்த குற்றத்தை நிரூபிக்கலாம். ஆமா, இல்ல அதுக்கான ஆதாரங்களை வெளியிடலாம். இப்ப அவங்க சில ஒரு ஆதாரம் இருக்கும், அதை வெளியிடலாம். அதெல்லாம் விட்டுட்டு தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு நபர், அதுவும் சாதாரண ஒரு நபர் கிடையாது, அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு, அவருக்குன்னு ஒரு நேம் இருக்கு. விஜய் டிவியில ஒரு ஐகான் அப்படின்ற மாதிரியான ஒரு பேர், விஜய் டிவில இருக்கிற ஒரு ஆங்கர் யார் பண்ணா நமக்கு டக்குன்னு வரப்போற முதல் பேர் வந்து மாக்காப்பா. அப்படிப்பட்ட ஒரு நபர் மேல இப்படி பொது வெளியில இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது எந்த அளவுக்கு தவறு நினைக்கிறீங்க? இப்போ விஜய் டிவியில சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அப்புறம் அந்த ஜேர்னல்ல இருக்கிற ஒரு ஆங்கர்ன்னு பாத்தீங்கன்னா மாக்காப்பா தான். அந்த மாதிரி ஒரு ஆங்கரை வந்து இவர் வந்து தரம் தாழ்த்தி பேசி இவர் தரத்தை வளர்த்துக்கலாம் சொல்லி தான் இதை பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாமே வந்து இவர் ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுங்க. இவர் வந்து இப்போ இவரோட எல்லாமே வந்து டவுன் ஆயிடுச்சு, இவரோட ஃபேம் கீம் எல்லாமே 0 ஆயிடுச்சு. இப்போ அந்த விஜய் டிவியில் போயிட்டு ஒத்து ஊதின்னு ஓட்டின்னு இருந்தா போல. சரி, இன்னமும் நம்ம வந்து என்ன பண்ணலான்றதை தான் வந்து இந்த ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறா போல. அதே மாதிரி மாக்காப்பா அவர்கள் குடிச்சிட்டு இருந்தாரு, அது இருந்தாரு, இது இருந்தாரு. செட்டுக்குள்ளே யாராவது உட்காந்து குடிக்க முடியுமா? யாராவது குடிச்சிட்டு வந்து ஆங்கரிங் பண்ண முடியுமா? பேசுறது தாங்க ஒரு பொழப்பே. குடிச்சிட்டு வந்து ஏதாவது வளர்னா அவர் பொழப்பே நாரி போயிடும். கரெக்டா? இது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சினிமா துறை, இந்த டெலிவிஷன், இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் தான், இந்த மாதிரி தரம் கெட்ட திவாகரை எடுத்துட்டு வந்து நீங்க வந்து பப்ளிக் காட்டணும், உங்க கேமரா முன்னாடி நிப்பாட்டணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட ஒரு குவாலிஃபைடு, ஒரு குவாலிட்டியான பர்சன்ஸை இந்த மாதிரி தான் இவங்க நாரடிப்பாங்க. இப்போ எவ்வளோ நாரடிக்க முடியுமோ, மாக்காப்பாவை நாரடிக்கிறா போல, புகழை நாரடிக்கிறா போல. இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி. யாரோட ப்ராப்பர்ட்டினா விஜய் டிவியோட ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி அது வந்து விஜய் டிவியே தாக்குற மாதிரி தானே இப்போ. ஆமா, அதாவது ஒரு ஷோல மாக்காப்பா உட்காந்து குடிக்கிறாருன்னு சொன்னா அப்ப அது விஜய் டிவி அலோவ் பண்ணுதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஓகே, அப்ப இவங்க நிகழ்ச்சியில இப்படி நடத்துறாங்களான்ற ஒரு கேள்வி வரும்.
இது டைரக்டாவே ஒரு டெலிவிஷனையே வந்து இவர் வந்து தாக்கி பேசுற மாதிரி ஆயிராதா? முதல் தப்பு இவனை பிக் பாஸ்க்குள்ள எடுத்துன்னு போனது விஜய் டிவி. அடுத்தது இவன் அங்கேயே இவனோட தரம் கெட்ட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நீங்க 2-3 ஷோக்கு இவனுக்கு புக் பண்ண அங்க இருந்தே போடா நாயேன்னு இவனை துரத்தி விட்டுருந்தீங்கன்னா உங்க சேனலுக்கு எவ்வளவு பெரிய அவதூறு பரப்புறதுக்கு இவனுக்கு வாய் வந்திருக்குமா? இது வந்து விஜய் டிவிக்கு தேவையா? ஆனா விஜய் டிவிக்கு இது தேவைதான். இனிமேலாச்சு இந்த மாதிரி தரம் கெட்ட நபர்களை எடுத்துட்டு வந்து கேமரா முன்னாடி நிப்பாட்டாதீங்க செஞ்சு. ஏன்னா இவன் வந்து இவனை வந்து விஜய் டிவின்னு கிடையாது, எந்த ஒரு யூடியூப் சேனல் ஆனாலும் இருக்கட்டும், வேற எந்த இந்த ஒரு சேட்டலைட் சேனல் ஆனாலும் இருக்கட்டும், இவனை தயவு செஞ்சு கேமரா முன்னாடி எடுத்துனே வராதிங்க. இவனை பிளாக் லிஸ்ட் பண்ணுங்க. புரியுதுங்களா? எப்படி இன்ஸ்டாகிராம்ல இவனை எல்லாரும் அன்ஃபாலோ பண்ணி ஐடியில பிளாக் ஆகி இப்ப புது ஐடி ஓபன் பண்ணி அதுல தான் போட்டுங்கிறா போல, ஏதோ தலையை பிடிச்சிக்கிறா போல, தலையை பிடிச்சின்னு நாட்டின்னு பேசினுங்கிறா போல. அதனால தயவு செஞ்சு யூடியூப் சேனலாக இருக்கட்டும், சேட்டலைட் சேனலாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், இவனை தயவு செஞ்சு இன்டர்வியூ எடுக்கிறத நிப்பாட்டுங்க. இவன் வந்து ஒரு தரம் கெட்ட ஒரு பொம்பளை பொறுக்கி. இவன் முடிஞ்ச அளவுக்கு கத்திட்டு தொண்டை வலிச்சு அப்படியே அவன் போடுற வீடியோஸை ஏன் பாக்குறீங்க? அவனோட போட்டோ வந்து அப்படி தள்ளி விட்டு போயிடுங்க, முடிஞ்சு போச்சு. அவனே கத்திட்டு அவனே கதறிட்டு போயிட போறான். இதே விஷயத்த தான் நாங்கள் முன்னாடியே சொன்னோம். இவன் வந்து ஒரு பொம்பளை விஷயத்துல ரொம்ப மோசமானவன். இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவனை பத்தின எல்லா விஷயங்களையும் வெளியிட்டு இருக்கோம். அதையும் வந்து நீங்க பொறுப்பெடுக்காம இப்ப அவனுக்கு ஒரு வாய்ப்புன்னு ஒன்று கொடுத்து உங்க சேனல் பேரை எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு கெடுக்கணுமோ விஜய் டிவி பேரை கெடுத்துட்டு இருக்கிறான். இன்னமும் கெடுப்பான் அவன். ஸோ இவகிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் எல்லா சேனல்ல இருக்கும். ஐயோ இவன் பைத்தியம் இல்லைங்க, இவன் சரியாகாத பைத்தியம். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சொந்த செலவுல சூனியம் வைக்கிற மாதிரி. விஜய் டிவி வந்து இப்போ சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கினாங்க, அவ்வளவுதான். நன்றி.